ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் சீரீஸ் நம்பரை எப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாஸ் அதிகமாக இருக்கும்போது அதுக்கான சீரீஸ் நம்பரை நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு டைம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை குயிக்காக முடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் பார்க்க போகிறோம். இப்போ கீபோர்டில் நான் சொல்கிற பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. Alt H FIS. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் ஓல்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் FI கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நியூ வெர்ஷன்ஸ் வந்துச்சுன்னா F மட்டும் கிளிக் பண்ணாவே போதும். லாஸ்ட்டாக S பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சீரியஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஸ்டெப் வேல்யூன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல எந்த வேல்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி எந்த வேல்யூவில் ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற வேல்யூ இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 to 10 டைப் பண்ணிக்கிறேன். 1, இங்கே ஸ்டாப் வேல்யூவில் 10. இப்போ அதை டைப் பண்ணிவிட்டு ரோஸாக வேணுமா இல்லை காலம்ஸில் வேணுமா அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு காலம்ஸாக வேணும்னா காலம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 1 to 10 சீரீஸ் நம்பர் டிஸ்பிளே ஆகுது. இது காலம்ஸில் வெர்டிகல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. இதுவே ஹரிசான்டல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா திரும்ப அதே போல் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீரீஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரோஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதே வேல்யூஸ் கொடுக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சீரீஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஹரிசான்டல் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது.